சந்தியூர் பார்த்திபன், மாநில துணை பொதுச்செயலாளர், தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி. இந்த வருகின்ற 23/4/2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் திருவிக நகர் தொகுதியில் அன்னியார் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இரட்டை சின்னத்தில் போட்டியிடுகின்றார். இந்த இரட்டை சின்னத்தில் இந்த தொகுதி முழுவதும் பல்வேறு மக்கள் நலனை முன்னிறுத்தி அன்னியார் அவர்கள் தேர்தல் பரப்புரை ஈடுபட்டு வருகின்றார். குறிப்பாக 71வது வட்டத்தில் இங்கே மக்கள் சந்திக்கும் போது மக்களின் அடிப்படை தேவையாக இருக்கின்ற சாலை வசதி, சாக்கடை வசதி, மின்சார வசதி கூட இந்த கடந்த 10 ஆண்டுகளாக இருந்த ஆட்சியாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர் அந்த அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யப்படாமல் இன்னும் மக்களுடைய மிகப்பெரிய குறையாக உள்ளது. அன்னியார் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மக்களை சந்திக்கும் போது அந்த மக்கள் அந்நியரிடம் இந்த அடிப்படை தேவைகளோட எங்களுக்கு பூர்த்தி செய்வது கிடையாது, ஆனால் அந்நியார் நிச்சயமாக சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றால் எங்களுக்கு இந்த தேவைகளை உடனே பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் அன்னியார் அவர்கள் இந்த 71வது டிவிஷனில் முழுவதுமாக அன்னியார் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர்கள் எடுத்துக்கொண்ட குறிப்பின் அடிப்படையில் நிச்சயம் அன்னியார் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் சென்றவுடன் இந்த மக்களின் கோரிக்கை அனைத்தும் நிறைவேற்றப்படும். இல்லை, ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளாக இங்கே எம்எல்ஏவாக ஆளுங்கட்சியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்எல்ஏ தான் இங்கே 10 ஆண்டுகளாக இருந்திருக்காங்க. அந்த 10 ஆண்டுகள் எம்எல்ஏ இது இந்த மக்களுக்கான செய்ய வேண்டிய திட்டங்களை கொண்டு சேர்த்துருந்தான்னு சொன்னால் இந்த பணம் பட்டுவிட செய்ய வேண்டிய வேலையே இருந்திருக்காது. அதனால இந்த மக்களுக்கு எது செய்யணுமோ அடிப்படை தேவை பூர்த்தி செய்யப்படாமல் இன்னைக்கு அந்த மக்களை ஏமாற்றிய காரணத்தினால்தான் இந்த மக்களை நேரடி சந்திப்பதற்கு அவர்களுக்கு முகம் இல்லாத, நேரடி சந்திப்பதற்கு திராணி இல்லாமல், நேரடி சந்தித்து மக்களை ஓட்டு கேட்பதற்கு எந்தவித ஒரு இதுவும் இல்லாமல், ஒரு முகாந்திரம் இல்லாமல் மறைமுகமாக இன்னைக்கு பின்புறத்தில் இன்னைக்கு அந்த மக்களுடைய ஓட்டுகளை காசு கொடுத்து வாங்கின அடிப்படையில் கடந்த 2 நாட்கள் முன்பு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் தனியார் பள்ளியில் அங்கே மகளிர் தினம்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அந்த பெண்களுக்கு டோக்கன் கொடுத்து அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து 2,000 காசு கொடுக்க முயற்சி பண்ணி அங்கே இது பண்ணிருக்காங்க. அதை பின்னிட்டு அங்கே தேர்தல் நடத்த அலுவலரும் அந்த காவல்துறை கட்சியினர் தலையிட்ட பின்பு அங்கிருந்து இந்த கூட்டத்தை கலைச்சிருக்காங்க. இது போல இந்த இது மட்டும் இல்லை, இந்த தொகுதி முழுவதும் திருவிக நகர் தொகுதி முழுவதும் மிக அதிகமான பயத்தில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் இது மாதிரி மறைமுகமாக இது மாதிரி நேரடி மக்கள் சந்திக்காம அவங்களுக்கு இப்படியே பணத்தை கொடுத்து இந்த வாக்காளர் நம்ம விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படையில் இன்னைக்கு பணத்தை அங்கங்கே இன்னைக்கு எல்லாம் பணத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் திருவிக நகர் தொகுதி மக்கள் மிக தெளிவாக உள்ளாங்க. அவங்களுக்கு எவ்வளோதான் பணம் கொடுத்தாலும் கூட அந்த மக்கள் திருமதி அன்னியார் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வெற்றி பெற வைக்கும் என்பது உறுதியாக இருக்கிறாங்க. வணிகர்கள் அதிகமாக இருக்கிற இடம் திருவிக நகர். அதில் வணிகர்களோட சம்பந்தப்பட்ட நீங்கள் உங்களுக்கு கோரிக்கை எதுனா வச்சுருக்காங்களா? வணிகரை பொறுத்த வரைக்கும் நான் பிடி சேகர், மாநில வர்த்தக செயலர், தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி. வணிகர்களை பொறுத்த வரைக்கும் திருவிக நகரில் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா சிறு வணிகர்களை அடக்கக்கூடிய அளவுக்கு அந்த வணிகர் சங்கத்தில் உங்களுக்கு அந்நிய சக்தி உள்ளே வந்ததுனால சிறு குறு வணிகர் சங்கத்துக்கு ரொம்ப ஒரு வாழ்வாதாரமே இல்லாத அளவுக்கு அவங்க இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிளாஸ்டிக் பேப்பரை பொறுத்த வரைக்கும் தடை செய்யப்பட்டு காவல்துறை அராஜகமாக ஈடுபடுறாங்க. காவல்துறை கடையில் விற்கிறத நீங்கள் தடுக்கிறத விட்டுட்டு நீங்கள் யார் தயாரிக்கிறாங்களோ அவங்கள போய் முன்னிலைப்படுத்தி தடுக்கக்கூடிய அரசாங்கம் இப்போ இல்லை. இப்போ ரோடோரமாக கடை வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இந்த அரசாங்கம் எந்த விதமான ஒரு பாதுகாப்புமே இல்லை. ரவுடிகளை விட்டு திருவிக நகரில் பொறுத்த வரைக்கும் இந்த சட்டமன்ற தொகுதியில் அனைத்து வணிகர் சங்க கடையிலேயாகட்டும், ஒரு மளிகை கடையில், சிறு வணிகர் கடையில் எல்லாத்தையும் ரவுடி கும்பல் பூந்து மிரட்டுறது, அராஜகம் பண்ணுறது, கத்தி காமிச்சு காசு வாங்கிறது, இந்த மாதிரி இந்த 5 ஆண்டில் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துக்குது அப்படிங்கிறது திருவிக மக்களுக்கு தெரியும், வணிகர்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை உள்ள ஒரு போராட்டம் இந்த திருவிக நகரில் இந்த 5 ஆண்டு காலம் ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த 1 வருஷமாக ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த காரணத்தெல்லாம் சொல்லி நாங்கள் வர்த்தகணியில் சிறு குறு வர்த்தகணி, வியாபாரிகள் சங்கம் அனைவரும் சேர்ந்து இதெல்லாம் மக்கள் இடத்துல எது சொல்லி பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் தேசிய முற்போக்கு கூட்டணியில்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் போட்டியிடும் எங்களுடைய அந்நியார் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வாக்களிப்பார் மக்கள் என்பதை தெரிவித்து வருகிறேன். இந்த ஸ்கூல்ல வந்து நீங்க இந்த டோக்கன் கொடுக்குறாங்க அதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அதை பத்தி நீங்க தேர்தல் அதிகாரிகிட்ட நீங்க எதுவும் மனு இதெல்லாம் கொடுத்துருக்கீங்களா? தேர்தல் அதிகாரி நடவடிக்கை எடுத்துருக்காங்க? எங்களுக்கு உடனடியாக வந்து அந்த அன்னைக்கு மாலை தான் ஒரு மணி நேரம் தகவல் கிடைச்சிது. நாங்கள் உடனடியாக ஃபோன் மூலியமாக தேர்தல் அதிகாரிகிட்ட வந்து தகவல் கொடுத்தாச்சு. தேர்தல் அதிகாரி நாங்கள் இது மாதிரி மகளிர் தினம் நடத்துறது நாங்கள் எந்த அனுமதி கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. காவல்துறை தொடர்பு கொண்டோம். காவல்துறை எங்களுக்கு இது மாதிரி எந்த அனுமதி நாங்கள் கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அனுமதி கொடுக்காம எப்படி இந்த பள்ளியில் வந்து அனுமதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்ற பிறகுதான் அதன் பின்னிட்டு அங்கே தேர்தல் நடத்த அலுவலகர் மற்றும் காவல்துறை வந்து தலையிட்டு இது அனுமதி நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறோம். அதன் பின்னிட்டு நாங்கள் வந்து ஒரு முறைப்படி நாங்கள் வந்து அவங்களுக்கு புகார் அறிவிச்சிருக்கோம். அந்த பள்ளியின் மீது அந்த இது நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த பள்ளியின் மீதும் ஏற்பாட்டாளர் மீதும் இதுக்கு நாங்கள் நடவடிக்கை சொல்லி முறைப்படி புகார் மனு அனுப்பியிருக்கோம் நம்ம தேர்தல் கமிஷன். ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படுறாங்களா? நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வந்து வந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் எனக்கு வந்த உடனே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு படுத்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஆளுங்க வந்து எவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து மேட்டுப்பாளையத்தில் எவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் வந்து தனித்தனி புடவைகளை ஒரே மாதிரி ஒரு 4 ரகமான மகளிர் குழுவில் இருக்கிற மக்கள், அந்த லேடி மக்கள் அவங்க இருந்திருக்காங்க. அதனால் வந்து இப்போ வந்து தொலைபேசியில் வந்து திருவள்ளூருக்கு நான் வந்து தகவல் கொடுத்த உடனே நம்மளுடைய அதிமுகவில் இருக்கிற எல்லா கூட்டணி கட்சியில் இருக்கிற எல்லாருமே வந்து வித்தின் 5 மினிட்ஸில் அங்கே போய் இருந்து அந்த நடக்க வேண்டிய ப்ரோக்ராமை வந்து தடுத்து நிறுத்திட்டோம். அன்றைக்கி வந்து எல்லாருக்கும் வந்து 1000 ரூபா வந்து கொடுக்குற மாதிரி ப்ளஸ் வந்து பொருள் கொடுக்குற மாதிரி தான் அது வந்து திட்டத்தை வந்து பட்டுப்புடையும் இதுவும் கொடுக்குற மாதிரி அந்த திட்டத்தை வந்து ஏற்படுத்தியதுனால அது வந்து நம்ம நாலேஜுக்கு வந்த உடனே அதிகாரிகளை வச்சு காவல்துறைகளை வச்சு அவங்களை வந்து நடவடிக்கை எடுத்து இது வந்து செய்யக்கூடாதுன்னு காவல்துறையோட வாழ்வில் மைக்கில் சொல்ல வச்சாங்க. என் பேர் வந்து GS பிரேம் தான் பெரம்பலூர். இப்போ திருவிக்கானூரில் இறைச்சி கடைகள் அதிகமாக இருக்குது. இதனால் வந்து போக்குவரத்து மிகுந்த பாதிப்படுறது. மெட்ரோ வேலை நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கு வந்து நவீன ஒரு இறைச்சி வந்து ஏற்பாடு பண்ணி கட்டியிருக்கிறாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் வந்து அதை வந்து கண்டுகொள்ளலை. வேலை முடியுதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அது திறக்கப்படவில்லை. ஆனால் அது வந்து எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த உடனே பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் இந்த சட்டமன்ற தொகுதியில் வந்து எம்எல்ஏ வருவாங்க. வந்த உடனே அது வந்து திறக்கப்படும். அதிமுக ஆட்சி அமையும் பட்சத்தில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விசாரணை அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க? சமுத்திர ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய வந்து ஒரு யாருக்கும் மிக கொடூரமான படுகொலை. இந்த படுகொலை நடந்த நாள் முதல் நாங்கள் தொடர்ச்சியாக வந்து நாங்கள் என்ன வலியுறுத்தோம், இது மிகப்பெரிய அரசியல் படுகொலை அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து சொல்கிறோம். இந்த படுகொலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆளுகின்ற திமுக அரசு எப்படியாவது ஒரு ரவுடி நடந்த படுகொலை மாதிரியோ ஒரு கோஷ்டி மாற்ற முயற்சி பண்ணாங்க. அதனால தான் முன்னாடியாக இந்த கொலை நடந்த அரை மணி நேரத்தில் வந்து கமிஷன் அறிக்கை கொடுக்குறாரு, இது 2 கோஷ்டி நடந்த மோதல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அரை மணி நேரத்தில் அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் வந்து காவலுக்கு சரணாக முடியும்னு சொன்னால் இப்போ இது யாருடைய பின்புலத்தில் சரணடையப்பட்டு அரை மணி நேரத்தில் குற்றவாளி இவ்வளோ பெரிய ஒரு தேசிய கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர் பட்ட பகுதியில் வீட்டு முன்னாடி மிக கொடூரமாக வெட்டி கொள்றாரு, துப்பாக்கி வெடிகுண்டு கொடூர ஆயுதங்கள் வெட்டுறான்னு சொன்னால் வெட்டி முடிச்சு அரை மணி நேரத்துக்கு தைரியமாக நான் போயிட்டு நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தில் போய் அவங்க சரணடை அப்படின்னு சொன்னால் அப்போ பின்புலம் இது யாரும் இருக்காங்க, அரசியல் படுகொலை அன்னைக்கு அந்த நிகழ்வு நடந்தாலும் சொல்லிட்டு வராங்க. ஆனால் அரசு மூடி மறைக்கப்பட்ட பின்புதான் இந்த விசாரணை நம்பிக்கை இல்லை. ஏன்னா இந்த வழக்கில் மிக மிக முக்கிய நபராக இருக்கின்ற இந்த பகுதியைச் சேர்ந்த சேகர்பாபு சந்தேகம்னு ஆரம்பம் சொல்லிட்டு வந்தாங்க. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர் செல்வக்கந்தன் சந்தேகம்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் இந்த காவல் நாங்கள் சொன்ன அந்த கோரிக்கை அந்த இதெல்லாம் அரசு ஏற்றுக்காம அந்த அரசு மிக வந்து அப்படியே ஒரு மெத்தன போக்கா காலதாமதமாக வந்து இந்த குற்றவாளிகளை கைது செஞ்சு பாதி குற்றவாளிகள் உண்மை தெரிஞ்சு கன்கவுண்டர் பண்ணி என்ன பண்ண சார்ஜ்ஷீட்டை போட்டாங்க. இந்த சார்ஜ்ஷீட்டை திருப்தி இல்லைன்னு சொல்லி தான் நாங்கள் உயர்நீதிமன்றத்தை நாடி இந்த வழக்கில் வந்து சிபிஐ விசாரணை வேணும். சிபிஐ விசாரணை இருந்தால் தான் இந்த அரசுடைய முக்கிய அரசியல் படுகொலை முக்கிய புள்ளியாக இருக்கின்ற ஆளுங்கட்சியை சேர்ந்த செல்வ பெருந்தகையோ அல்லது சேகர்பாபுயோ அல்லது காங்கிரஸ் கட்சியின் செல்வ பெருந்தகை கைது செய்யப்படுவாங்க, அவங்க விசாரிக்கப்படணும், அதுக்கு சிபிஐ மாற்றணும். இந்த மாநில போலீஸ் விசாரிச்சா இது உண்மை வராதுன்னு சொல்லி தான் நாங்கள் உயர்நீதிமன்றம் மனு தாக்கல் செஞ்சோம். உயர்நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கிட்டு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி முயற்சி உத்தரவிட்டாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்றோம்னா எல்லா வழக்கிலும் காவல்துறை எந்த உத்தரவு போட்டாலும் உயர்நீதிமன்ற உத்தரவு போட்டால் மதிக்கின்ற இந்த தமிழக அரசு காவல்துறை
சமத்துவ ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கை மட்டும் உடனடியாக அந்த வழக்கு கோப்புகளை சிபிஐ மாற்றினோடனே ஸ்டேட் போலீஸ் சிபிஐ போலீஸ் ஒப்படைச்சிடும். அதான் வந்து சட்டம், அதான் வந்து ஆர்டர் தான், உயர்நீதிமன்ற ஆர்டர் தான். ஆனால் அந்த காவல்துறை அதை அந்த எதுவுமே ப்ராசஸ் பண்ணாமல் உச்சநீதிமன்றத்தை போய் 3-4 முறை ஃபர்ஸ்ட் முறை போகிறாங்க. உச்சநீதிமன்றம் இல்லை நான் வந்து ஸ்டே கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதன் பின்னிட்டு கேட்குறாங்க, இல்லை முடியாது. அதன் பின்னிட்டு உச்சநீதிமன்றத்திலே மிக அதிகமான கட்டணம் வசூலிக்கின்ற மூத்த வழக்கறிஞர் வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபார் ஹவர்ஸ்க்கே வந்து 5 lakhs 6 lakhs 10 lakhs வாங்கின்ற ஒரு வழக்கறிஞர். அவர் கிட்டத்தட்ட ஒரு இயரிங் அப்பீரான்னு சொன்னால் குறைந்தபட்சம் அரசு தரப்பு வந்து 40 லட்ச ரூபா செலவு பண்ணணும். அதுபோல அரசு 40 லட்ச ரூபா செலவு செய்யக்கூடிய ஒரு ஃபீஸ் செலுத்தக்கூடிய வாங்கக்கூடிய ஒரு சீனியர் கவுன்சிலை வச்சு இந்த அரசு உடனடியாக வந்து அவங்க முறையிட்டு இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு விசாரிக்க கூடாது, ஸ்டே கொடுக்குன்னு சொல்லி ஸ்டே வாங்குறான்னு சொன்னா இப்ப அந்த அரசுக்கு என்ன அவ்வளவு அழுத்தம், அவ்வளவு என்ன இது உங்களுக்கு தெரியும். காவலர் அஜித்குமார் வந்து உடனடியாக வந்து காவல்துறை விளாக்கட்டத்தில் அடிச்சு கொல்லப்பட்டாங்க. இந்த அரசு தானா முன் வந்து சிபிஐக்கு உடனே மாற்றி விசாரணை உத்தரவிட்டாங்க. கரூர்ல நான் நினைச்சு விஜயோடைய படுகொலை 40 செத்து போனாங்க. உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு. அந்த உத்தரவு சிபிஐ உடனே மாற்றி சிபிஐ விசாரிச்சாங்க. இன்னைக்கு வந்து கரூர் நடந்த விஜயோடைய அந்த 40 வழக்கு இறந்த வழக்கு. அப்ப இந்த வழக்கெல்லாம் தமிழக அரசு அனுமதிக்கிற தமிழக அரசு, திராவிட அரசு, திமுக அரசு, ஸ்டாலின் அரசு சமத்துவ ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கு மட்டும் ஒரு இயரிங்க்கு 40 லட்ச ரூபா கட்டணம் செலுத்தி ஒரு சீனியர் கவுன்சில் வச்சு நான் ஸ்டே வாங்க முடியுதுன்னு சொன்னா அப்ப இந்த வழக்கில் பின்புலம் இருக்க நபர் யாரு? ஒருவேளை இந்த வழக்கு சிபிஐ விசாரிச்சா இன்னைக்கு இருக்கின்ற சேகர் பாபுவோ செல்வ பெருந்தகையோ அல்லது அதுக்கு அவரு மிக தலையாக இருக்கின்ற அது வழிநடத்துகின்ற ஸ்டாலினோ உடன்பட்டிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு உண்மை வெளியே வந்துடும், மக்கள் மத்தியில போயிடும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக தடுத்து வராங்க. அதனாலதான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இந்த வழக்கு என்னைக்கு அண்ணன் சமத்துவ படுகொலை நிகழ்ந்ததோ அன்னையிலிருந்து அண்ணன் சமத்துவ படுகொலை நியாயம் வேணும், நீதி கிடைக்கணும், இந்த வழக்கு சிபிஐ மாற்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலிருந்து சட்டமன்றம் முதற்கொண்டு பாராளுமன்றம் வரை குரல் கொடுக்கின்ற ஒரே நபர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான். அதனால எடப்பாடியார் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தவுடன் இந்த வழக்கில் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள், அனைவரும் சிறை செல்வார்கள், அது தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. நாங்களும் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா என்னது உண்மை நீதி யாரும் மறைக்க முடியாது, கொஞ்சம் தடுத்து வைக்க முடியும், அவ்வளவுதான். அதனால வந்து என்னைக்காவது உண்மை நீதி நியாயம் வெளியே வந்தே ஆகும். அதனால இதில் சம்பந்தப்பட்டுள்ள அனைத்து குற்றவாளிகளும், இந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த அனைத்து குற்றவாளிகளும், கூட்டணி கட்சி சேர்ந்த அனைத்து குற்றவாளிகளும் நிச்சயம் ஜெயிலுக்கு போவாங்க. இன்னொரு உதாரணம் சொன்னா இந்த வழக்கு தற்போது கூட உச்சநீதிமன்ற விசாரணைக்கு வருது. விசாரணைக்கு வந்து தேர்தல் முன்பு கூட வந்து இந்த அரசு வழக்கு ஆஜராகி இந்த வழக்கு முடிச்சுக்கலாம். ஆனா இந்த வழக்கு விசாரணைக்கு தொடர்ச்சியா வந்த பின்பு கூட அரசு தரப்பு வழக்கு நீதிமன்றம் ஆஜராக மாட்டேங்கிறார். அப்ப ஆஜராக மாட்டேங்கிறான்னு சொன்னா அரசு தரப்புல இந்த வழக்கு இழுத்தடிக்கணும், ஒன்னு முடிக்கக்கூடாது. குறிப்பாக இந்த தேர்தல் முன்பாக இந்த வழக்கு விசாரணை முடித்து உத்தரவு பெற்றக்கூடாது. அதனால திட்டமிட்டு திமுக அரசு இந்த வழக்கை இழுத்தடிப்பதற்காக உச்சநீதிமன்றத்துல வாய்தா மேல வாய்தா வாங்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் நடக்காது. அதனால வந்து நிச்சயம் அண்ணன் எடப்பாடியார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இந்த ஆட்சி அந்த கட்சியில் அமர்ந்தவுடன் நிச்சயமாக இந்த யார் இந்த சேகர் பாபு, செல்வ பெருந்தகை உள்ளிட்ட குற்றவாளிகளும் அவருக்கு துணையாக இருக்கின்ற யாரா இருந்தாலும் நிச்சயம் சிறை செல்வார் நாங்கள் தெரிவிச்சுக்கோம்.